டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளர், சமூக செயல்பாட்டாளர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல 2 வீடியோக்கள் தீவிரமா விவாதிக்கப்பட்டு வருது. ஒன்று, மாஸ்டர் மகேந்திரன் மின்சாரம் மின்வெட்டு குறித்து அவர் பேசியது. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா. இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க, என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல, ஏன் கேக்குறீங்க? இன்னொன்று, ராகவா லாரன்ஸ் தன்னுடைய அரசியல் வருகை குறித்து இன்றைக்கு பேசி இருக்கிறார். நான் உங்கள்கிட்ட முதல்ல கேட்க விரும்புறது ராகவா லாரன்ஸ் அவர் பத்தி தான். ராகவா லாரன்ஸ் என்ன சொல்றாருன்னா, ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். புதுசாக அரசு வேணும், அரசு வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஒரு அரசாங்கத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். தெருநாய்களோடு ஒப்பிட்டு பேசியிருக்கிறார். அவர்கிட்ட கேள்வி எழுப்பப்படுது, 1 மாத கால தாவேக்கா ஆட்சியை பற்றி உங்களுடைய மதிப்பீடு என்ன, இந்த ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அவர் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்ல வந்தவர், இன்னும் டைம் தேவைப்படுது, மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டா போதுமா, இன்னும் டைம் கொடுங்க, அப்பதான் அவங்களால நல்லது செய்ய முடியும். ஒரு புது வீடு, புதுசாக ஒரு வீடுக்கு போகிறோம் அப்படின்னாலே அந்த வீட்டு ஓனர்கிட்ட இருந்து சாவி வாங்குறோம். ஒரு வாடகை வீட்டுக்கு போனோம்னா சாவி வாங்கி திறந்து பார்த்து உள்ளே போனால் தான் ஃபேன் சரியாக ஓடுதா, தண்ணி வருதா, பெயிண்ட்டு சரியாக இருக்குதா, இல்லை மேலே இருந்து கொட்டுதா, இப்படி பல பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு வீட்டை திறந்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி டைம் கொடுங்க அப்படின்றாரு. அதே போல் அந்த புது வீட்டுக்கு, அந்த புது ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கிற தெருநாயெல்லாம் உங்களை பார்த்து குறைக்கும். அப்போ நாய்க்கு பிஸ்கட் போடணும். அதே போல் சில நாய்களுக்கு பிரியாணி போட்டால் தான் அது கத்துறதை நிறுத்தும் அப்படின்னு ராகவா லாரன்ஸ் பேசியிருக்கிறாரு. அவருடைய பேச்சு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது கருத்து சுதந்திரம்ன்ற பேரில் நம்ம என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, மக்களை எவ்வளோ வேணாலும் கீழ்த்தரமாக பேசலாம். இதே கருத்தை நீங்களோ இல்லை நானோ ஒரு ஊடகமோ இல்லை வேற யாரோ பேசினா எந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஆனால் சினிமாவில் நடிச்சன்ற ஒரே ஒரு தகுதி மட்டும் போதும். இவர்கள்லாம் யாருன்னா கடவுளுக்கும் மேலானவர்கள். இவங்கள முதல்ல அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த பேட்டி எடுக்கிற ஊடகங்களை தான் நம்ம சொல்லணும். நேற்றுக்கு நீங்கள் சொன்ன அந்த மாஸ்டர் மகேந்திரன் கதைக்க போகிறோம். இப்போ நான் இவரை பற்றி சொல்கிறேன். திரு ராகவா லாரன்ஸ் எனக்கு நீண்ட நாட்கள் பழக்க முடியும். நண்பர்னு இதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருக்கேன். உண்மையிலேயே அந்த நண்பன்ற வார்த்தையை கொச்சைப்படுத்த விரும்பலை. அதனால அந்த ஒரு பர்சனை எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, அயோக்கியத்தனமான ஆள், மோசமான ஆள், மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு இப்படியே நீங்கள் போடுங்க. இது எதுவுமே கட் பண்ண தேவையில்லை. ஏன் இதை நம்ம சொல்கிறோன்னா, ஜல்லிக்கட்டுன்னு ஒரு போராட்டம் நாங்கள் நடத்துகிறோம். எல்லாருமே, நீங்களும் அந்த போராட்டத்தில் இருந்தீங்க, எல்லாரும் அந்த போராட்டத்தில் இருந்தோம். அதில் நான் கூடுதலாக ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன். அப்போ இந்த போராட்டம் வெற்றி அடைது ஒரு தீவிரமான இலக்கை நோக்கி நகருதுன்னு சொன்னதுக்கப்புறம் இவங்க வராங்க. அப்பெல்லாம் பெரியதாக இவருக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. சினிமாவில் அவருக்கு பெரியதாக அப்பெல்லாம் வாய்ப்பு கிடையாது. உடனே அந்த முகத்தை இங்கே பதிக்கணும்னு சொல்லிட்டு வராரு. இந்த கூட்டத்தையே பேசுறாரு அவர். அந்த காணொலி இன்னும் இருக்கு. இவங்கெல்லாம் என் தம்பிங்க தான், நான் அவருக்கு தம்பி. எங்க அப்பாவும் அவரும் அண்ணன் தம்பி. இல்லை அவர் எனக்கு அண்ணன் இல்லைன்னா அவருக்கு தம்பி. இவங்கெல்லாம் எங்க தம்பிங்க தான். இவங்கெல்லாம் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. தம்பிங்கெல்லாம் என்ன வேண்டி விரும்பி கூப்பிட்டாங்க. யாருமே கூப்பிடல அந்த நாயை. இவரா தான் வந்தாரு. வந்துட்டு அந்த போராட்டத்தை தனக்கான போராட்டமா மாத்திக்கிட்டாங்க. ஏன் நம்ம நாயின்னு சொல்றோம்னா, நாயோட ஒருத்தர் கம்பேர் பண்ணி பேசும்போது நாய் குறைவான இதுலாம் கிடையாது. நாய் உள்ளபடியே நன்றி உள்ளது. ஆனா உனக்கு அந்த நன்றி இருக்கான்னு தெரியாது. சோ இப்படி வராரு, இந்த கூட்டத்துக்குள்ள வராரு, மைக்க பிடிக்கிறாரு. அந்த மைக்கு கூட எங்க மைக்கு தான், சொந்தமா மைக்கு கூட எடுத்துட்டு வரல. பிடிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா, பொண்டாட்டி நகையை அடகு வச்சு 1 கோடி ரூபா நான் பணம் கொடுத்தேன்னு சொன்னேன். நான் இப்போ சொல்றேன், நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், நான் சேலஞ்ச் பண்றேன். 1 கோடி ரூபாய் ஜல்லிக்கட்டுல
லாரன்ஸ் அவர்கள் செலவு பண்ணதுக்கான ப்ரூஃபை மட்டும் என்கிட்ட காட்டணும். ஏன்னா நான் அவர்கிட்ட நேர்லயே பார்த்து நான் கேட்டப்போ அவரால் ப்ரூஃப் காட்ட முடியல. ஓ, நேராவே ராகவா லாரன்ஸ் அதாங்க நாங்க ஒன்னாதாங்க பயணப்பட்டோம். அதான் சொல்றேன், நண்பர்னு சொல்ல நான் விரும்பலன்னு நான் சொல்லிட்டேன் நான். ஓகேங்களா? அப்போ என்கிட்ட வந்து அந்த 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 நீங்க காட்டுங்க, 1 கோடி ரூபாய் நீங்க எப்படி செலவு பண்ணீங்க காட்டுங்கன்னா, திருச்சி ஓடினவர் தான் இந்த புனிதர். இன்னைக்கு வந்து பேசுறாருல இந்த புனிதர். ஓகேங்களா? நீங்க சினிமால வேணா நீங்க பெரிய ஆளுங்க நடிச்சுட்டு போலாங்க, களத்துல மக்களுக்காக நாங்க தான் தொடர்ச்சியா இங்க வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட போராட்டத்தை நீங்க வந்து கையகப்படுத்துனீங்க. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நாங்க களத்துல நின்னுங்க, அடி வாங்கி உத வாங்கி வழக்க வாங்கி நீங்க எங்க ஓடுனீங்க? கழுத்துல ஒரு இது வந்து போட்டுக்கிட்டீங்க, கழுத்து சுழுக்கு வந்த மாதிரி ஒரு பேண்ட் ஒண்ணு போட்டுக்கிட்டு வந்து சீனம் போட்டு உடனே என்ன சொன்னீங்க, தீவிரவாதிகள் வந்து உள்ள பூந்துட்டாங்கன்னு எங்களே வந்து கொச்சப்படுத்துங்க. போலீஸ் வந்து கேட்டப்போ எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஓடின உத்தமர் தான் இவரு. இன்னைக்கு வீர தீர ஆவேசமா பேச கொடுத்துட்டார். ஆமாங்க, எங்களெல்லாம் காட்டி கொடுத்து இந்த ஆள் தாங்க இந்த மாதிரி மொல்ல மாதிரி வழக்கு வாங்குனீங்க. ஆமாங்க, 22 வழக்கு வாங்கியிருக்குங்க. வாழ்க்கையே போச்சுங்க, வேலை போச்சு, வாழ்க்கை போச்சு, உடம்பெல்லாம் அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சு அவ்வளவு தூரம் மோசமான நிலை. இது கொடுமை என்னன்னா, ஹாஸ்பிட்டல் இருந்தா வந்ததுக்கப்புறம் முதல்ல அழைப்பு இவர்கிட்ட தான் வருது. இந்த உத்தமர் ராகவா லாரன்ஸ் தான் எனக்கு வருது. அண்ணன் தான் கூப்பிடுவார் நம்மள. அண்ணன் வாங்கினேன்னு சொல்லிட்டு போறேன். என்னோட அந்த மருத்துவ சான்றிதழ், டாக்டர் அந்த எனக்கு கொடுத்த அந்த பிரிஸ்கிரிப்ஷனு, அந்த எல்லாமே அந்த சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடகங்களில் என்னை பற்றின வந்து செய்தித்தாள்கள், ஹிந்துல, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப்ல வந்து எல்லாம் ஒரிஜினல் கட்டிங்ஸ் ஒரு இவ்வளோ பெரிய ஃபைல் போட்டு வாங்கினார். அண்ணே கொடுங்கண்ணே, இதை வச்சு நம்ம வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை திருப்பி கேட்டாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபைல் என் கைக்கு வந்து சேரல. என்கிட்ட இருந்து அந்த ஒரே காப்பி தான், நான் ஜெராக்ஸ் தான் வச்சு இப்போ வரைக்கும் அந்த வழக்கே நடத்தி அந்த வழக்குலேருந்தே நான் விடுதலை ஆயிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த ஃபைலை வந்து கொடுக்கல. ஏன்னா நான் அந்த 1 கோடி ரூபாய்க்கு எனக்கு நீ காரணத்தை சொல்லி எப்படி நீ செலவு பண்ணுன்னு எனக்கு சொல்லுன்னு நான் கேட்டதுக்காக என்னை பார்த்தா தலை திரிக்கு ஓடின இந்த உத்தமர் தான் இன்னைக்கு ஊடகங்கள்ல வந்து பேசுறாரு, பொதுமக்களை நாயின்னு பேசுறாரு. இந்த தைரியம் எங்க இருந்து வருது உங்களுக்கு? அது பற்றி பேசுவோம். அவர் 1 ரூபாய் கூட அந்த போராட்டத்தில் செலவு பண்ணாரு தோழர். இப்ப மத்தவங்க மாதிரி தான் இவரும் செலவு பண்ணுவோம். உணவுகளுக்கு வந்து தயார் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமா ஒரு 10 லட்ச ரூபாய் இவர் வந்து செலவு பண்ணுவாங்க. இன்ட்டு 10 டைம்ஸ் வந்து மிகப்படுத்தி சொல்றேன். நீங்க சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. பணம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கு நீங்க தரவுகள் கேட்டோம், தரவுகள் வந்து கொடுக்கல. ஆனா இந்த போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்தி நீங்க வந்து எதிர்நிலையில நின்னீங்க. போலீஸ் தான் உண்மையிலேயே ஆட்டோவுக்கு தீ வச்சது. அந்த மாட்டாங்குப்பம் மீனவர் குப்பங்களை எல்லாத்தையும் உள்ள புந்து அடிச்சு மீனவர்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை, அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கிற எல்லா மீனவ கிராமங்கள் மீதும் தாக்குதலை வந்து நடத்தினாங்க. ஆமாம் தோழர், விக்டிமுக்கு எதிராக இவர் செயல்பட்டார் தோழர். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டோம் எங்களுக்கு எதிராக இவர் செயல்பட்டார். அதிகார வர்க்கத்தோட இவர் வந்து கை கோத்துட்டார். கடைசி நிமிஷத்துல வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, உன் சினிமா வாழ்க்கையை நாங்க காலி பண்றோம். எங்களையும் தான் சொன்னாங்க, எடுத்துக்கடா உன்னால என்ன பண்ணுவேன், உயிரை தவிர ஒரு மயிரம் எங்க கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க கடைசி வரைக்கும் போராட்ட காலத்துல தான் அடி உத வாங்கி நாங்க வழக்குகளை வாங்கணும். அந்த வழக்கு இருந்து விடுதலையும் நாங்க ஆயிருக்கோம். நீங்க என்ன பண்ணீங்க, ஒரே ஒரு போன் கால்காக உன் சினிமா வாழ்க்கையை அழிச்சிருன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கெல்லாம் காட்டி கொடுத்த உத்தமர் தானே நீங்க. நீங்க இன்னைக்கு பேசுறதுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? சரிங்க, நீங்க அரசியலுக்கு வர போறோம்னா நீங்க தனி கட்சி ஆரம்பிங்க, வாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒரு பக்கம் ரஜினிகாந்த் உங்களுக்கு நண்பர், அவரோட வயது என்ன, உங்க வயது என்ன, அவரு உங்களுக்கு நண்பர். இந்த பக்கம் விஜய்க்காக நீங்க தாம் தக்க தீம் தக்கன்னு வந்து பாட்டு மட்டும் தாங்க வந்து டான்ஸ் போட்டீங்க, அதுக்கு பணம் வாங்குனீங்க, சும்மாலாம் நீங்க டான்ஸ் ஆடல. ஓகேங்களா? அதுக்கு உடனே வந்து விஜய் உங்களுக்கு நண்பர். ஏன் இன்னும் சொல்லுங்களா, மோடியும் உங்களுக்கு நண்பர், ட்ரம்ப்பும் உங்களுக்கு நண்பர். யார் உங்களுக்கு? ஏங்க இவங்க தான் இன்னும் அம்மா பாசம் இருக்குமா? நாங்க இன்னும் அம்மா எல்லாம் வந்து உங்களுக்கும் அம்மா இல்லை எனக்கும் அம்மா இல்லை, நாங்க இன்னும் அம்மா பாசம் இல்லாத மாதிரி ஏன்டா இந்த சீனை போடுறீங்க? ஆனா உன எங்க அம்மா சொல்லிட்டேன், எங்க அம்மா சொல்லிட்டோன்னா, அம்மா சொன்னாங்கன்னா உங்க வீட்டோட வச்சு நம்ம குறை மதிப்பீடு பண்ணல. சிம்பத்தி மக்கள் கிட்ட. ஏன்னா பெண்கள் இன்னைக்கு ஏற்கனவே ஒருத்தர் வந்து அம்மா சென்டிமெண்ட்டை சொல்லி தான் இன்னைக்கு ஆட்சியில வந்து உட்காந்துட்டாரு. இன்னைக்கு அம்மாக்கள் படுற கண்ணீரும் கம்பளையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னொரு அம்மா சென்டிமெண்ட்டை நம்மளால தாங்க முடியாது. சினிமாவோட வச்சுங்க உங்க அம்மா சென்டிமெண்ட்டை. களத்துக்கு நீங்க வந்துட்டீங்க நேர்மையா. அன்னைக்கு ஒரு வீடியோ போடுறாரு, பாக்குறோம், கதையா சொல்றாரு, என்னவோ சொல்றாரு, அரசியல் வரணும்னா வந்து தொலைய. அண்ணாமலை கட்சியில இணைவார் அப்படின்ற ஒரு கருத்து நிலவு. ஒரே நேரத்துல பாத்தீங்கன்னா அதான் வடிவேலு சொல்லுவார்ல, தென்னை மரத்துல ஒரு குத்து, இந்த பக்கம் பனை மரத்துல ஒரு குத்துன்ற மாதிரி அண்ணாமலை கிட்டே ஒரு வந்து பேசுறாரு. ஆனா என்னை எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆக்கி விட்டுருங்கன்னா அந்த பக்கம் பேசுறாரு. இந்த பக்கம் திரு விஜய் அவர்கள்கிட்டே வந்து பேசுறாரு. நான் என்ன சொல்றேன்னா, நீ தனி கட்சி ஆரம்பி, நீ தான் பெரிய சூப்பர் டூப்பர் ஹீரோ வச்ச, நீ தான் எல்லார் வீட்டுக்குள்ள இருக்க. திரு விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி நீங்க தான் பேய் படம் எடுத்து எல்லார் வீட்டுக்குள்ள போயிட்டீங்கல்ல, நீங்க தனியா நில்லுங்க சார், நில்லுங்க. நீங்க யாரு நாங்க வந்து ப்ரூவ் பண்ண? இவர் சொல்றாரு எல்லாருமே வரவேற்பு கொடுத்தாங்களாம். அந்த கமெண்ட்ல நானே போய் கழிவு ஊத்தி இருக்கேன். உனக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம், நீ நேர்மையான ஆளு கிடையாது. அந்த கமெண்ட் எல்லாம் நான் படிச்சேன். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கமெண்ட்டுகள் அரசியலுக்கு தகுதி இல்லாத நபர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை குறித்து எழுதிரு. ஆனா இவர் தான் சொல்றாரு எல்லாருமே என்ன போட்டி புகழ்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல, இப்ப பெற்றோரை இழந்த குழந்தைகள், கைவிடப்பட்ட அந்த குழந்தைகளை வந்து ஒரு 60க்கும் மேற்பட்ட குழந்தைகளை வளர்த்து எடுத்திருக்கிறேன். இங்க பாருங்க, என் பக்கத்துல நிக்கிற இந்த பையன் 22 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த போட்டோவை கூட பாருங்க. நான் தான் என் வீட்டிலேயே வச்சு வளர்த்துருக்கிறேன். இவ்வளவு நான் செஞ்சிருக்கிறேன். விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுத்துருக்கிறேன், மாற்றுத்திறனாளிகளுக்கு வாகனங்கள் வந்து கொடுத்துருக்கிறேன்,
திருநங்கைகளுக்கு உதவி பண்ணிருக்கிறேன் அப்படின்னு தான் வந்து அவ்வளவு சமூக சேவை செய்திருக்கிறதா சொல்றாரு. இது அரசியல் வருவதற்கான தகுதி கிடையாதா? நான் என்ன சொல்றேன்னா, அவர் வந்து உள்ளபடியே சேவைகள் செய்யறாரு, நமக்கு வந்து அதுல மாற்று கருத்து இல்லை, நம்ம அதை வந்து குறை மதிப்பீடும் பண்ணல. உங்களை யார் சார் செய்ய சொன்னாங்க? நீங்க ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து பணம் வாங்குறீங்க, நீங்க எந்தெந்த விதத்துல பணம் வாங்குறீங்கன்னு வேணா சொல்லுங்க, நம்ம வந்து தனியா ஒரு 10 மணி நேரம் பேசலாம் அந்த காணொலி. அது வந்து நான் வந்து பேசுறேன், அதுல ஏதாவது சிக்கல் வந்தா கூட நான் சட்டப்படி அதை வந்து எதிர்கொள்ள தயாராக. நீங்க யாருக்கு பினாமியா இருந்தீங்க எல்லாமே நான் சொல்றேன், அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆமா தோழர், நீங்க பேசுனீங்கன்னா எல்லாமே நாங்களும் தான் பேசுவோம், ஓகேங்களா? அதுக்குள்ளேயே நாங்க போக விரும்பல. அதுக்காக தான் இந்த நலத்திட்டங்கள் எல்லாமே. ஆமாங்க, அதுதான் சொல்றேன் நானு. நீங்க வந்து நல்லவர், நான் இப்பவும் சொல்றேன், லாகவர் லாரன்ஸ் நல்லவர். நான் முதல்ல இருந்து கோட்டை கூட நீங்க அழிச்சிருங்க, நீ யாருக்கும் பினாமியா இருந்துட்டு போங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நமக்கு. நீங்க நலத்திட்ட உதவிகள் செய்தீங்கன்னா செய்தீங்க, நான் வந்து மறுக்கல, அதெல்லாம் ஓகே தான். நீங்க அதை வச்சு சினிமால இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர்லாம் இன்னைக்கு உங்களை வந்து கொண்டாடுறாங்கன்னா ஓகே, அவர் வந்து நல்ல மனுஷன்பா, அவருக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொன்னேன். அதையே நீங்க இன்னைக்கு அரசியலோட எடுத்து வந்து வைக்கிறீங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், சரிங்க, நீங்க மட்டும்தான், நான் ஒரு என்ஜிஓ வச்சிருக்கேன், தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர் என்ஜிஓ வச்சு நடத்துறாங்க, நானும் 62 குழந்தைங்களை வந்து படிக்க வச்சிருக்கேன், எல்லாம் தான். நான் இங்கே போராடலாம் போய் 62 பேர் என் பின்னாடி வந்து நில்லுங்கப்பா நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோமா? மதர் தெரசா எவ்வளோ வந்து சேவையின் உச்சம் அவங்க. தொழுநோயாளிகளோட வாழ்க்கையை நடத்துனாங்க. தொழுநோயாளிகளுக்காக போய் ஒரு உதவி கேட்கும்போது ஒருத்தர் வந்து கையில் வந்து எச்சியை துப்புறாரு, பரவாயில்லங்க இதை நான் எடுத்துக்கிறேன் எனக்கு, ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்ட அந்த புனித தாய்க்கு ஈக்குவலாக நீங்கள் ஏதாவது செஞ்சுருப்பீங்களா சார்? ஸ்டான் சாமின்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம கல செயல்பாட்டால் தான், அவர் அவ்வளோ சேவை செஞ்ச. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொலை பண்ணி போட்டாங்க. அது குறித்து என்னைக்காவது இவருக்கு தெரியுமா? ஸ்டான் சாமின்னு ஒருத்தர் சர்வீஸ் பண்ணற லாகவர் லாரன்ஸுக்கு தெரியுமா? எவ்வளவு பேர் இருக்காங்க. அதிகார வர்க்கத்தை எதிர்த்தார் இவரு, அதிகார வர்க்கத்தை. அதுதாங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. நீங்க அடிவரடியா இருக்கீங்க. நீங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடவுள் பக்தரா நீங்க வந்து காமிச்சுங்க. உங்க மேல ஒரு நடிகை வந்து பாலியல் புகார் சொன்னாங்க, ஸ்ரீரெட்டின்னு ஒரு நடிகை வந்து உங்க மேல அப்பட்டமாக வந்து பாலியல் புகார் சொன்னாங்க. அது குறித்து ஏதாவது நேர்மையா நீங்க அணுகுனீங்களா? அவங்களுக்கு எவ்வளவு கொலை மிரட்டல் விட்டீங்க நீங்க? அவங்களை என்ன சொன்னீங்க? இதே கேலி கிண்டல் தான் பண்ணீங்க. உடனே நீங்க என்ன சொன்னீங்க? வேணா ஆடிஷனுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இதே மாதிரி ஏளனமா தான் பேசுங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி இந்த உருட்டல் மிரட்டல், இந்த மாதிரி போலித்தனமான அரசியல் இங்கே எடுபடாது. உடனடியாக லாகவர் லாரன்ஸ் வந்து மக்கள் கிட்ட, பொதுமக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பொதுமக்கள் தெருநாயின்னு சொல்றது உனக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தாங்க? ஏங்க, ஒரு ஊடகத்தை நீங்க பேசுறீங்கன்னா பொறுப்போட நீங்க பேசணும். நக்கல் நையாண்டி என்ன சொல்றீங்க? ஆட்சி சிறப்பாக நடக்கிறது எங்க சிறப்பாக நடந்து நீங்க சொல்லுங்க. இத்தனை கற்பழிப்புகள், இத்தனை கொலைகள், இதுல ஈடுபட்டவங்க எல்லாம், கற்பழிப்புல ஈடுபட்டவங்க, போக்சோல ஈடுபட்டவங்க எல்லாம் தாவேக்காரன். சிவகங்கையில ஆயுதப்படை காவலருக்கே வந்து பாலியல் தொந்தரவு 3 பேருக்கு தான், அதுல கூட ஒருத்தர் தாவேக்காரன் செய்தி வருது. தினந்தோறும் இத்தனை வழக்குகள், இத்தனை பிரச்சனை. அப்ப நீங்க இதை என்டாஸ் பண்றீங்களா? தாவேக்கா வந்து சரியா இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா? என்ன உங்க நோக்கம்? நான் வந்து பிஸ்கெட் போடுவோம், பிரியாணி போடுவோம், அப்போ உங்ககிட்ட பணம் இருக்குன்ற திமிர்த்தனமா தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது உள்ளபடியே லாகவர் லாரன்ஸ் அவர்கள் வந்து பொதுவெளியில மன்னிப்பு வந்து பகிரமா வந்து கேட்கணும். இல்லைன்னா அவருக்கு எதிரான போராட்டங்கள் நிச்சயமாக இங்க வந்து திரு ராகவ லாரன்ஸ் வந்து பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ஆட்சியோட 30 நாள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க வந்து ஏற்கனவே மந்திரிகள் பல பேர் சொல்றாங்க, நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. நீங்க அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லைன்னா நானும் ஒரு பார்வையாளர் தான் இருக்கேன், இன்னும் 6 மாசம் கழிச்சு என்கிட்ட வந்து கேளுங்க, நான் பதில் சொல்றேன்னு நீங்க சொல்லிருக்கலாம். ஆனா அந்த பண திமிரு, அந்த என்ன சொல்றதுன்னா, சினிமாவில் வந்து ஒரு படம் ஹீரோவை நடிச்சவங்களாம் இன்னைக்கு வந்து கடவுள்னு சொல்றான். இவர் ஒரு 10 படம் பண்ணிட்டார், அதனால இவர் வந்து கடவுளுக்கு மேலானவர். அதனால இப்படிதான் வந்து பேசுவாங்க. தெருநாயில் ஒரு நம்ம வீட்டுக்கு போகும்போதே, அந்த வீட்டுக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த வீட்டில் 1008 பிரச்சனைகள்லாம் சொன்னது அதோடு நிறுத்திருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு தெருவில் நான் போறேங்க, தெருநாய் யாரை சொல்றாரு? ஓட்டு போட்ட மக்களை கொச்சைப்படுத்தி தெருநாயின்னு சொல்றேன். அப்ப உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? இந்த தெருநாய்கள், நீ சொல்ற இந்த தெருநாய்களோட டிக்கெட்டை வாங்கி தான் இன்னைக்கு மாட மாளிகை கூட கோபுரங்கள் வந்து கட்டியிருக்க. இன்னைக்கு 62 குழந்தைகளை வந்து படிக்க வச்சேன், நான் அவங்கள பெரிய ஆளாக்கன்னு சொல்றேன், ப்ரௌடா சொல்றேன். இந்த மக்கள் போட்ட பிச்சை தான். மக்களை வந்து கொச்சைப்படுத்த நம்ம ஒரு காலம் வந்து ஏற்றுக்க முடியாது. இதுக்கு வந்து இவருக்கு வந்து தகுதியும் வந்து கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துருங்க, நீங்க ரஜினிக்கு ஃப்ரெண்டா இருங்க, விஜய்க்கு ஃப்ரெண்டா இருங்க, அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா மக்களை கொச்சைப்படுத்தி பேசினா செருப்பு பிஞ்சிரும். இல்ல, அவருக்கு வந்து இந்த விமர்சனங்கள், இப்ப இந்த ஆட்சியின் மீது வந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமா தான் அதை சொல்றாரு. இப்போ ஒரு புது இடத்துக்கு போனா வந்து நாய் குலைக்கும் அப்படின்னு அவர் சொல்றது என்னன்னா, இப்ப கரண்ட் பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை இருக்குது, அதுக்காக மக்கள் வந்து போராடுறாங்க. இப்படி பல பிரச்சனை தாவேக்காவால் பாதிக்கப்படுது. இப்போ சேலத்தில் கூட அந்த மளிகை கடை மணிகண்டன், தாவேக்கா நிர்வாகி, அவர் வந்து 50க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு இன்றைக்கு வந்து கைதாக இருக்கிறார். இப்படி தொடர் நிகழ்வுகள். இப்போ இதற்கு எதிராக குரல் கொடுக்க கூடாது அப்படின்ற துணியில இருந்து தான் அவர் வந்து தெருநாய்ங்க, பிஸ்கட் போட்டால் சில நாய்களுக்கு போதும், சில நாய்களுக்கு வந்து பிரியாணி போட்டால் போதும் அப்படின்றாரு. இதை எப்படி அவரால் சொல்ல முடியுதுன்னு நினைக்கிறீங்க?
அதுதாங்க உங்களுக்கு வந்து பணத்திமிரு பண கொழுப்பு ஓகேங்களா. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் விஜய் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சீட்டு கொடுக்க போறாரு, இல்ல இந்த பக்கம் அண்ணாமலை சீட்டு கொடுக்க போறாருல, திமிருல அந்த கொழுப்புல வந்து பேசுறது. என்ன சொல்றாருன்னா, நான் இன்னைக்கு சினிமாவில் இருக்கேங்க, இன்னைக்கு 62 பேரை வந்து நான் படிக்க வச்சிருக்கேன், 100 மாற்றுத்திறனாளிகள் வந்து உதவி பண்றேன், நான் அரசியலுக்கு வந்தா கோடி பேருக்கு உதவி பண்ணேன். எப்படி கோடி பேருக்கு உதவி பண்ண? ஒரு எம்எல்ஏவோட வருமானம் எவ்வளோ? 1,15,000 வந்து 1,25,000 தான் மாத வருமானம். மந்திரியா இருந்தாலும் அதை அடிஷ்னலா அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. இந்த சம்பளத்துல நீ எப்படி கோடி பேருக்கு உதவி பண்ணுவீங்க? அப்பனா நீ வந்து கொள்ளையடிக்க போற, நீ இப்பயே என்டாஸ் பண்ற, புரியுதுங்களா? இதுக்கு வந்து ஒரு செட்டிங் போட்டு உங்களை எடுத்துட்டு வராங்க. ஏன்னா கொள்ளையடிச்சு ஒரு கொஞ்சம் பேருக்கு உதவிட்டு மத்த பணத்தை சுருட்டிக்கிட்டு அதை தானே இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காரு, அதை தானே என்ஜிஓன்ற பேர்ல இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து நான் இன்னும் பெருசாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க உங்க அரசியல் ஒரு நிலைப்பாடு வச்சிருக்கன்னா, நீ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. இன்னொருத்தன் பொழப்ப கெடுத்து நீங்க எங்க வர? இப்போ விஜய் கட்சியில இன்னைக்கு திருச்சிகளுக்கு வேட்பாளர் நின்னாலும் யாரோ ஒரு சாமானிய ஒரு இளைஞனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு தான். தாவேக்கால கஷ்டப்பட்டு திரு விஜய் அவர்களுக்காக போஸ்டர் ஒட்டி பாலாபிஷேகம் பண்ணி குடும்பத்தை வந்து இழந்து அவன் வந்து பைத்தியக்காரன்ற பட்டம் வாங்கி தற்கூரின்ற பட்டத்தை வாங்கி இன்னைக்கு சுத்திட்டு இருக்கான். அவன் இன்னைக்கு வந்து ஒரு அமைச்சராகவோ இல்லை மந்திரியாவோ இல்லை ஒரு எம்எல்ஏவோ வரட்டும். அதே மாதிரி திரு அண்ணாமலை அவர்களாரன்னா அவர் யாரோ ஒருத்தர் அண்ணாமலை ஆதரவாளர் அங்கே வந்துட்டு போட்டோமே. நீ ரஜினியோ நண்பரா எடுத்துப்ப, அண்ணாமலையோ உனக்கு நண்பரா எடுத்து, விஜயோ நண்பரா எடுத்து, மக்களையே நீ வந்து இழிவா பேசுன. உன சொல்றேன்னா நீ அந்த தெருக்குள்ள காலை வச்சுப்பாரு, அதுக்கப்புறம் நாங்க யாருன்னு உனக்கு சொல்றோம். இது வந்து ரொம்ப மோசமான செயல்பாடு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதை வந்து மக்கள் வந்து இதை வந்து கடந்து போக தயாரா இல்ல. இது யாரா இருந்தாலும் இன்னைக்கு ராகவா லாரன்ஸ் இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் இதை வந்து சட்டப்படி எதிர்கொள்ள தயாரா இருக்கும். ஓகே, அடுத்ததான் மாஸ்டர் மகேந்திரன், கரண்ட் இது வரைக்கும் போகலையா? ஜாலியா இருந்தீங்களா? இப்போ வந்து கரண்ட் இல்லையா? அதுக்காக வருத்தப்படுறீங்களா? உங்க வீட்டில் வந்து சோலார் சிஸ்டம் இல்லையா? சோலார் எனர்ஜின்னு கூட சொல்ல, சோலார் சிஸ்டம் இல்லையா உங்ககிட்ட? வேணா என் வீட்டில் வந்து எடுத்துக்கங்க. நீங்க போய் என்ன மைக்கை நீட்டி விஜய் கிட்ட கேட்டா உடனே பிரச்சனை தீர்ந்துருமா? முதல்ல கேள்வி கேட்கறத நிறுத்துங்க அப்படின்னு நக்கல் பண்ணி அவர் பேசின அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் பார்த்துருப்பீங்க. அவர் பேசின கருத்து குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இவரை வந்து மாஸ்டர் மகேந்திரன் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சொல்றோம். இவர் மாஸ்டர்ல இருந்து மேஜர் ஆகி பல வருஷம் ஆச்சு. பாவம் படம் இல்லை, வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காப்புல. இவர் வந்து ஏதோ ஒரு ஊடகம் தெரியாதனமா வந்து அவர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. அதை என்னன்னா, இவங்களுக்கெல்லாம் மைக்கை பார்த்தா வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே வீர ஆவேசம் வந்து பொங்கிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை வந்து காட்டணும். நம்ம அந்த விசுவாசத்தை வந்து இப்போ எதனோட நம்ம வந்து ஒப்பிடவே முடியாது. அவ்வளோ பெரிய விசுவாசத்தை வந்து காட்டணும். பாஸுக்கு வந்து விசுவாசத்தை காட்டணும். எலெக்ஷனுக்கு முன்னாடி பாஸ் வந்து திரு விஜய் அவர்கள் தான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி என்னன்னா, இன்ஃபுளுசர் என்ற பேர்ல பல லட்சக்கணக்கான ஐடிகளை விலைக்கு வாங்கி, இல்லைன்னா அந்த ஐடிகளை வந்து இவங்களே வந்து களவாண்டு அதுல வந்து ஃபுல்லா மீம்ஸ் போட்டு தள்ளினாங்க. இப்போ அவங்கெல்லாம் என்னாச்சு, இந்த ஆட்சியில் நடக்கிற இந்த அவலங்களை முட்டு கொடுக்க முடியாம எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எல்லா இன்ஃபுளுசரும் தலை தெறிக்க ஓட்டாங்க. பெரிய அமௌண்ட் வாங்கல வந்து 35 ரூபா வந்து ட்வீட் போடுறதுக்கு வாங்கின வரையும் இன்னைக்கு வந்து விஜய்க்கு இன்ஃபுளுசர்களே கிடையாது, ஓடி போனதுனால புதியதாக வந்து பிராண்டிங் அம்பாஸ்டர் இப்போ வந்து இந்த பக்கம் இருந்து அப்படியே வந்து மாறுது. பிராண்டிங் அம்பாஸ்டர் ராகவா லாரன்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நீங்கள் மகேந்திரன், மாஸ்டர் மகேந்திரன், இன்னும் நிறைய பேர் சினிமா பிரபலங்கள்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க இவருக்கு வந்து குரல் கொடுக்குறது. இவங்களை வச்சு ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறது. ஏன் கரண்ட் இல்லைன்னா என்ன? கேள்வி கேட்டால் கரண்ட் வந்துருமா? ஏன்டா நாய, உன் வீட்டில் கரண்ட் இல்லைன்னா நீ வந்து நீ சொல்கிற மாதிரி ஜென்செட் வச்சுருப்பா. ஒரு ஏழை என்ன பண்ணுவான்? நேத்தி ஒன்றும் இல்லைங்க, மதுராந்தகத்தில் மருத்துவமனையிலேருந்து வீட்டுக்கு வராங்க, 6 மணி நேரம் தொடர் மின்வெட்டு, கரண்ட் இல்லாமல் அவங்க வந்து அந்த மருத்துவ முதலுதவி கூட பண்ண முடியாம வெண்டிலேட்டர்ல இருந்து இறந்து போனாங்க. இவன் பதில் சொல்லுவானா இதுக்கு? சொல்றான்ல, நக்கல் அடிக்கலாம்ல, நையாண்டி தானே பண்றல. கரண்ட் இல்லைன்னா என் வீட்டு ஏண்டா நாய, தமிழ்நாடு ஃபுல்லா உனக்கு கரண்ட் சப்ளை, ஒரு அரசாங்கமே சப்ளை பண்ண முடியாம இன்னைக்கு வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு. உன் வீட்டுல இருந்து தமிழ்நாடு முழுக்க வந்து கரண்ட் சப்ளை பண்ணணும். உனக்குலாம் வயிற்றுக்கு என்ன சோத்தை தான் தின்றியா, வேற ஏதாவது தின்றியா? நீ வாங்கின காசு கொலை வேணான்னு சொல்ல. விஜய் அவர்களுக்கு நீ வந்து முட்டு கொடு. நாளைக்கு கண்டிப்பா அவர் எல்லா நடிகரும் தான் நாளைக்கு வந்து இப்போ இடைத்தேர்தல் கூட நடிகர்களுக்கு தான் முழுக்க வாய்ப்பு கொடுக்குறாரு. ஏன்னா பொதுமக்கள் வந்து இந்த ஏற்கனவே நின்ன கேண்டிடேட்டோ இல்லை அதிமுக இருந்து வெளியில வந்தவங்களுக்கு யாருக்கும் ஓட்டு போட போறது. அதனால அவங்களுக்கு தெரியும் தோல்வியை வந்து தவிர்க்கணும்னா சினிமா கவர்ச்சி தான் இங்க ஜெயிக்கணும். விஜய் அவர்கள் வந்து முடிவு பண்ணிட்டார். அதனால கண்டிப்பா சினிமா நடிகர்களுக்கு தான் வாய்ப்பு விடுவோம். அப்ப நீங்க வாங்கன்ற தெருவில் வாங்கடா, உங்களை தெருவில் விட்டு செருப்பால் அடிக்கிறதா நம்ம சொல்ல முடியும். ஓகே தோழர், மக்கள் இந்த மாதிரி சர்ச்சை பேச்சுகளை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.